அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் விற்கவோ வாங்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களுக்கு துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர்ற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்கள்கிட்ட மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி ஜூலை 17 UAE ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி வர்த்தக நேர முடிவில் அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 9781 புள்ளிகளில் ஃப்ளாட்டாக முடிவடைஞ்சிருக்கு. நேற்று முடிவடைஞ்ச அதே புள்ளியில் தான் முடிவடைஞ்சிருக்கு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 82 புள்ளிகள் சரிவடைந்து 5813 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. சில கம்பெனிஸுடைய ஈவெண்ட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் கல்ஃப் மார்க்கெட்ஸ் ஒரு நெகட்டிவில் தான் முடிவடைஞ்சிருக்கு. இதுக்கு மெயினான காரணம் 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று, US ஈரான் டென்ஷன் இன்னுமே டே பை டே எஸ்கலேட் ஆகிட்டு இருக்கு. டே பை டே ஒரு அட்டாக்ஸ் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூஏஇயில் மட்டும் இல்லாமல் ஓவராலாக ஏஷியன் மார்க்கெட்ஸ் மற்றும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸில் இந்த சிப் மேக்கர் கம்பெனிஸில் அவங்களுடைய ஷேர்ஸ் எல்லாம் ரொம்ப வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. அந்த தாக்கமும் இன்றைக்கி யூஏஇ ஷேர் மார்க்கெட்லேயும் நடந்திருக்கு. அதனால் இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் ஒரு ஃப்ளாட்டாகவும், துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் ஒரு நல்ல வீழ்ச்சி 1.25% மேலே வீழ்ச்சியும் சந்திச்சிருக்கு. துபாய் இஸ்லாமிக் பேங்க் அவங்களுடைய முதல் அரையாண்டுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 1.01 பில்லியன் டாலர்னு சொல்லியிருக்காங்க. திராம்ஸ் கணக்கில் அவங்க போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் பெரிய ஒரு அதிகரிப்பு இல்லை, ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்குது. ஏஇடி 3.73 பில்லியன் லாஸ்ட் இயர் இதே பீரியடில் அவங்க ரெவன்யூ வந்திருக்கு, நெட் ப்ராஃபிட் வந்திருக்கு. இந்த வருஷம் இதே பீரியடில் அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 3.736 பில்லியன் திராம்ஸ்ன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ரெவன்யூ 10% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேங்க் ஆஃப் ஷார்ஜா அவங்களுடைய Q2 மற்றும் முதல் அரையாண்டுக்கான ரிசல்ட்ஸையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய Q2 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 39% அதிகரிச்சிருக்கிறதாகவும், அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் இயர்லியுடைய நெட் ப்ராஃபிட் 35% அதிகரிச்சிருக்காகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2025 இதே முதல் அரையாண்டில் 268 மில்லியன் கிராம்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கிறதில்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதே இந்த வருஷம் 362 மில்லியன் திராம்ஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அபுதாபியை சேர்ந்த புர்ஜில் மெடிக்கல் சிட்டி மற்றும் நியூயார்க்கை சேர்ந்த ரோஸ்வெல் பார்க் காம்ப்ரிஹென்சிவ் கேன்சர் சென்டர் ரெண்டும் ஒரு கொலாபரேஷனில் வந்திருக்காங்க. இது எதுக்காகனா தொராசிக் கேன்சர் சர்ஜரி மற்றும் அட்வான்ஸ்டு அகடமிக் கொலாபரேஷனில் வந்திருக்காங்க. இந்த கொலாபரேஷன் மூலமாக இங்கே யூஏஇயில் இனி தொராசிக் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான சர்ஜரிஸும் செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான அகடமிக்ஸ் ரிலேட்டடான சப்ஜெக்டும் இங்கே கொண்டு அதுக்கான லேர்னிங்ஸும் தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் இந்த கொலாபரேஷன் புர்ஜில் ஹோல்டிங்ஸ் இந்த நியூயார்க்கை சேர்ந்த ரோஸ்வெல் பார்க்கோட பண்ணியிருக்காங்க. கல்ஃபில் ஏஐ ரிலேட்டடான ஜாப் வேகன்சிஸ் கடந்த 6 மாதங்களில் 3.4% அதிகரிச்சிருக்கிறதா மிடில் ஈஸ்டுடைய ரெக்ரூட்மெண்ட் பிளாட்ஃபார்மான கல்ஃப் டேலண்ட் அறிவிச்சிருக்காங்க. இது மற்ற இண்டஸ்ட்ரீஸு இந்த 6 மாத காலங்களில் ஒரு சின்ன பின்னடைவை சந்தித்தாலும் ஏஐ ரிலேட்டடான வேகன்சிஸ் ஜாப் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் அதிகமான வளர்ச்சியே கண்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் சில கம்பெனிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஆல்ஃபா தாபிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 7 திராம்ஸ் 52 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 7 திராம்ஸ் 90 ஃபில்ஸ். ஆல்தார் ப்ராப்பர்ட்டிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 7 திராம்ஸ் 57 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 8 திராம்ஸ் 16 ஃபில்ஸ். ஏடிசிபிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 14 திராம்ஸ் 44 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 14 திராம்ஸ் 93 ஃபில்ஸ். அட்னாக் ட்ரில்லிங் கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 திராம்ஸ் 62 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 5 திராம்ஸ் 86 ஃபில்ஸ். கீதா ஹோல்டிங்ஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 11 திராம்ஸ் 18 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 11 திராம்ஸ் 87 ஃபில்ஸ். இன்னைக்கு அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். பேங்க் ஆஃப் ஷார்ஜா 1 திராம்ஸ் 17 ஃபில்ஸ் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% உயர்வு. ஃபுட்கோ நேஷனல் 1 திராம்ஸ் 32 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. புர்ஜில் ஹோல்டிங்ஸ் 1 திராம்ஸ் 7 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% உயர்வு.
அப்பெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 3 கிராம்ஸ் 27 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% உயர்வு. அஜிலிட்டி குளோபல் 1 கிராம்ஸ் 77 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஃபீனிக்ஸ் குரூப் 53 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. வாஹா கேபிட்டல் 1 கிராம்ஸ் 77 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.25% வீழ்ச்சி. கிரேன் ஷேர்ஸ் ETF 154 கிராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.5% வீழ்ச்சி. ஈசிலீஸ் 19 கிராம்ஸ் 52 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.5% வீழ்ச்சி. இஷ்ராக் இன்வெஸ்ட்மெண்ட் 46 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். தாலிம் ஹோல்டிங்ஸ் 3 கிராம்ஸ் 24 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% உயர்வு. டிகாம் குரூப் 3 கிராம்ஸ் 35 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 0.25% உயர்வு. அராமேக்ஸ் டக்கா ஃபுல் எமராட் துபாய் நேஷனல் இன்சூரன்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு ஃப்ளாட்டாக முடிவடைஞ்சிருக்கு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். பிஹெச்எம் கேபிட்டல் 1 கிராம்ஸ் 2 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.25% வீழ்ச்சி. எமிரேட்ஸ் ரீம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 1 கிராம்ஸ் 86 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.25% வீழ்ச்சி. ட்ரேக் அண்ட் ஸ்கல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 23 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% வீழ்ச்சி. துபாய் இஸ்லாமிக் இன்சூரன்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி 36 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% வீழ்ச்சி. எம்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் 11 கிராம்ஸ் 16 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% வீழ்ச்சி. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் INR அண்ட் AED இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.